List all the elements of the following sets. A equal to set of all x such that x is an odd natural number. Natural number na என்னது 1 2 3 4 5 6 extend ஆயிட்டே போகும். Natural numbers 1 2 3 4 5 6 etc. etc. எப்படி do note பண்ணணும்? 3 dots specify பண்ணா அது etc. ன்னு அர்த்தம். odd natural number தான் நமக்கு தேவை. odd natural number என்ன 1 3 5 7 இதெல்லாம் ஓகேவா. ஸோ our answer is odd natural numbers. One, 3, 5, 7, etc. Next one. B equal to set of all x such that x is an integer where x lies between minus half and 9/2. So minus half க்கு 9/2 க்கு நடுவில் என்னென்ன இன்டிஜர்ஸ்லாம் வர முடியும். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, minus 1/2 less than x less than 9/2, அதை இன்டிஜர்னு நம்ம கொஷினில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, இதை அப்போ ரெடியூஸ் பண்ணலாம். டெசிமல் ஃபார்மெட்டுக்கு எழுதிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் என்ன இன்டிஜர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். minus 1/2 less than x less than 9/2 டெசிமல் ஃபார்மெட்டுக்கு எழுத போகிறேன். minus half அப்படின்னா minus 0.5 less than x less than 9/2னா 4.5 வருமா. ஓகே, இப்போ x lies between minus 0.5 and 4.5. இது ரெண்டுக்குள்ளே என்ன இன்டிஜர்ஸ் இருக்குது? இன்டிஜர்னால் ஹோல் நம்பர், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாவோ டெசிமலாவோ வராமல் ஒரு ஃபுல் நம்பராக வரும். ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குது? ஓகே, ஸோ எக்ஸ் என்னவா இருக்கலாம்? 0 1 2 3 and 4. ஓகே, எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர்னு கொடுத்துருக்கு. இன்டிஜர்னால் என்ன? நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்து வரும். இந்த இன்டர்வல்குள்ளே ஏதாவது நெகட்டிவ் நம்பர் இருக்கா? ஹோல் நம்பரா? இல்லை. minus 0.5ன்ற ஒரே ஒரு நம்பர் தான் நெகட்டிவில் வருது. ஸோ இன்டிஜர்னு பார்த்தா 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் இந்த இன்டர்வல்குள்ளே வருது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். C is equal to set of all x such that x is an integer x square less than or equal to 4. x is an integerனு கொடுத்தாச்சு. x square less than or equal to 4. இன்டிஜர்னு கொடுத்ததுனால நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும். ஓகேவா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ல் எக்ஸ் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வர பாசிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்டிஜர் அப்படின்னும் போது -4 -3 -2 -1 0 1 2 3 4 இப்படியே போகுது. ஓகே, இது இன்டிஜர் நம்பர். இப்போ இதிலேருந்து வரலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்கு. இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4, அதுவும் ஒரு ஆன்சர் தானே. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் என்ன வேல்யூ? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. √4 அப்படின்னு வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் என்ன நம்பர்? இதிலிருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 அப்படின்னு வருமா? அப்போ நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வேணால் சொல்கிறேன். 0 ஸ்கொயர்டு என்ன? 0 ஸ்கொயர்டு இஸ் 0, தட் இஸ் லெஸ் தென் 4. இந்த செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்றதை எழுதுவோம். 0 இருக்குது. 1 ஸ்கொயர்டு அப்படின்னா தட் இஸ் 1, தட் இஸ் லெஸ் தென் 4. 2 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு இஸ் 4, அப்போ அதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த நம்பரும் வரும். -1 the whole squaredனா 1, ஸோ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. -2 போட்டால் -2 the whole squareனா 4 less than or equal to 4. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 0 1 2 -1 -2. அதான் இதோட ஆன்சர். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x is a letter in the word loyal. லாயல் அப்படின்ற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? எல் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிருக்கதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் லெட்டர்ஸ் தான் இந்த வேர்டில் இருக்குது. ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரு செட்டுன்னு எழுதும்போது. ஸோ தி செட் கண்டைன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் LOYA. இவ்வளோ தான். E equal to set of all x such that x is a month of a year not having 31 days. 31 days இல்லாத
மந்த் என்னென்ன இருக்கிற மந்த் அப்படின்னா ஜனவரி மார்ச் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 31 டேஸ் இல்லாத மந்த் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீக் எல்லாமே 31 டேஸ். ஓகே, இப்போ பீக் இல்லாததெல்லாம் என்னென்ன? இப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இங்கே ஆரம்பித்து 2வது ரவுண்டில் இங்கே முடியுது. ஸோ அப்போ எத்தனை ரூபா? 1 2 3 4 5 மந்த்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன மந்த்து? 31 டேஸ் இல்லாதது. பீக் எல்லாம் 31 டேஸ். பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த பள்ளமாக இருக்கிறதெல்லாம் 31 டேஸ் கிடையாது. 30 28 இதெல்லாம். ஸோ பிப்ரவரி இஸ் 28, ஏப்ரல் 30, ஜூன் 30, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ செப்டம்பர் அண்ட் நவம்பர் இந்த மந்த்ஸ் தான் 31 டேஸ் இல்லாத மந்த்ஸ். ஸோ திஸ். அடுத்தது f equal to set of all x such that x is the consonants in the English alphabet which precedes k. கேக்கு முன்னால் இருக்கிற கான்சனன்ட்ஸ்லாம் என்ன? கான்சனன்ட்ஸ்னால் என்ன? வவல்ஸ்னால் என்ன? வவல்ஸ்னால் AEIOU இந்த லெட்டர்ஸ் தான். ஸோ அந்த வவல்ஸ் இல்லாத மிச்ச எழுத்துக்கள் தான் கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த செட்டுக்கு எஃப்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ வரக்கூடாது, ஏ இஸ் வவல். ஸோ செகண்ட் லெட்டர் பி, டி, சி, டி, இ இஸ் வவல், எஃப், ஜி, ஹைச், ஐ இஸ் வவல், ஜே. அவ்வளோதான். கேக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ப்ரிசீட்ஸு கேன்னு கொடுத்துருக்கனால கேக்கு முன்னால் இருக்கிற லெட்டர்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு எத்தனை கான்சனன்ட்ஸ் கிடச்சிருக்கு? 7 லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஏதாவது வவல்ஸ் இருக்கா? AEIOU இருக்கா? இல்லை. ஓகே, இதுதான் ஆன்சர்.